CD launch. ஒரு ரொம்ப சச் ஷார்ட் நோட்டீஸில் ஒரு சொன்னதுனால தான் கொஞ்சம் அவசரமாக போகணுன்னு இருந்தது. முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா ஐ கேன் ஸ்பெண்ட் அ ஹோல் டே ஹியர் ஃபார் ஹர் பிகாஸ் ரொம்ப ஒரு பிக் ஹார்டட் லேடி. ஆமாம், ரொம்ப ஈகை குணமும் அளவற்ற அன்பும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி அவங்க. ஸோ இப்போ வெற்றி கூட கேட்டார், எங்கே சார் நிறையா ஃபங்க்ஷனில் உங்களை பார்க்கவே முடியாதுல்லன்னு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணணும் நம்மளை வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்ட உடனே எதாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிற்கணும் அப்படின்ட்டு இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாளர் அவங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 30 வருஷம் ஒரு நட்பு இருக்குது. என்னென்னா நாங்கள் ஜென்டில்மேன் பண்ண காலத்துலேருந்தே அவங்க வீட்லேயே இருந்து ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு தூங்கி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அங்கேயே. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல நட்பாக புரிதலோடு இருந்தோம். அதை தாண்டி தொழில் முறையாக வந்து வரும்பொழுது வந்து சாக்லேட் படம் பண்ணும்பொழுது இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லுவேன் நாஸ்டாலஜின்னு சொல்லணும். ஏன்னா சுஹாசினி மேடமும் இங்கே இருக்காங்க, ஏன்னா அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒரு ரொம்ப வைப்பான ஒரு பாட்டு. அது ஆக்சுவலாக அந்த மலை சாங்கு அதை பாட வைக்கணும்னு சொல்லி நிறைய பேரை ட்ரை பண்ணோம். பட்டு காட்ஸ் அண்ட் பர்சன் மாதிரி வந்து ரகனா மேடம் வந்தாங்க, அவங்க பாடினாங்க. அதுக்கு பாடினதுக்கப்புறமா அது வந்து அந்த பாட்டோட வீச் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் வெரி ப்ரிவிலேஜ்ட் தட் ஷீ lend her voice for my film and that become a great success. அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கலைப்பயன் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆர்ட் பற்றி தான் அவங்களோட டாக் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஒரு 30 வருஷமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும், மியூசிக் பற்றி இருக்கும், ஆர்ட்டை பற்றி இருக்கும், அதுதான் இருக்கும் மொழிய. மற்றபடி அந்த டெடிக்கேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பர்சன். அது மட்டும் கிடையாது, அவங்களோட கலைப்பயணம் எப்படி இருக்குன்னா ஷி பிளஸ்டு வித் ஏன்னா அவங்களோட நின்று போகாமல் அவங்களோட பையனையும் கொடுத்துருக்காங்க. ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் சன் கொடுத்துருக்காங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் படத்தில் ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க. I can't call her as an actress because she lived with the character and she's going to what you call இவங்க பண்ண புண்ணியெல்லாம் பசங்களுக்கு தான் போய் சேரும் கட்டாயமாக. அதனால் நிச்சயமாக they are going to hit great heights and things like that. டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லும் இன்னும் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், நன்றி. மாதேஷ் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். பொதுவாக காலை வணக்கம் மாலை வணக்கம்லாம் சொல்லி இப்போ மதிய வணக்கம்ன்ற மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலில் சந்திக்கிறோம். ஏஆர் ரஹானா மேடம் பற்றி சொல்லணுன்னா அவங்கள வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா அவங்க வந்து இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இசை தேவதை, அப்படி தான் நான் சொல்கிறேன். இசை தேவதையை பாராட்டுறதுக்காக இன்னொரு தேவதை வந்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து கண்டிப்பாக ஹிட்டு மேடம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு சிந்து பைரவியே வந்து வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி சங்கீதம் இல்லைன்னா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த பாடலை கேட்டேன். பாடலோட டைட்டில் பார்க்கும்போது என்னென்னா மாத்திக்கலாம் மாலை. மாத்திக்கலாம் மாலைன்னு பாட்டு டைட்டில் கேட்டோடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அப்படியே ஒரு நல்ல பழைய பாரதி ராஜா சார் படம், பாலுமேந்திரா சார் படம் மாதிரி அப்படியே ஒரு கிராமத்து வீடு, அப்படியே அங்கே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாத்துற மாதிரி ஏதோ ஒரு அந்த சீன்ஸ்லாம் ஓடிச்சு. ஆனால் பார்க்கும்போது இது வந்து அப்படியே அதுலேருந்து அப்படியே வேறுபட்டு
வேறு மாதிரி இன்றைக்கி 2K கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷுவல். அப்புறம் சரி அடுத்தது மியூசிக் என்ன ரெஹானா மேடம் மியூசிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்க்கும்போது அங்கே மேடம் வந்து மியூசிக் இல்லை, நண்பர் வேற ஒருத்தர் எமில் முகமது வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேமே வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல, ஸோ எனக்கு அவங்கள பற்றி நிறைய நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால சரி லிரிக்ஸ் யாருன்னு போய் பார்த்தேன். அப்புறம் ருத்ரா, அப்புறம் இந்த படத்துக்கு 2 கவிஞர்கள் வந்திருக்காங்க. நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனில் கவிஞர்களை கூப்பிட்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது பாட்டே எழுதாத ஒரு ஆல்பத்துக்கு ஒரு 2 கவிஞர்கள் மொத்தம் நான் வந்திருக்கோன்றது இதில் கூடுதல் சிறப்பம்சம். ஸோ அதனால் வந்து அந்த பாடலோட வரிகள் வந்து ரொம்ப அந்த எதுகை மோனை சந்தம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த டியூனுக்கு என்ன கேட்குதோ அந்த அளவில் அழகாக இருந்தது. அப்புறம் வந்து மேம் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக. அப்புறம் வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுனா அந்த ஆல்பம் வந்து அவ்வளோ கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஸோ நம்ம சொல்லுவாங்கள்ல ஒரு பாட்டுக்கு ஆட வைக்கணும் பாட்டு, அசர வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, கிறங்க வைக்கணும் பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடலை கேட்கும்போது உங்களை ஆட வைக்கும், அசர வைக்கும், கேட்க வைக்கும், கிறங்க வைக்கும், திருப்பி திருப்பி ரிப்பீட் மோடில் உங்களை அந்த பாடல் வந்து கேட்க வைக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. இது மாதிரி தனி ஆல்பங்கள் வந்து நிறைய வரணும். நிறைய வரும்போது என்னென்னா மேம் சொன்ன மாதிரி, சுஹாசினி மேம் சொன்ன மாதிரி நிறைய யங் டேலண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் கிராமத்துக்கெல்லாம் போவேன், ஊர் பக்கம்லாம் போகும்போது என்னென்னா சும்மா அந்த ஒரு டேபிள், ஒரு தட்டு, ஒரு பாத்திரம் இதை வச்சுக்கிட்டே அவ்வளோ பிரமாதமாக பாடல் பாடக்கூடிய ஆட்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம எழுதுறது, நம்ம பாடுறது, நம்ம வியக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் வந்து பிரபலமான ஆட்களை பார்த்து நம்ம வியக்கிறோம்ல சினிமாவில். சரி இவர் நம்ம இவ்வளோ பிரபலமாக இருக்காங்கன்றதுல நமக்கு அந்த பிரபலத்தினால அவங்க பாடுறது இதெல்லாம் வியப்போம். பிரபலம் இல்லாத ஊரில் எவ்வளவோ பேர் பாடிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மேடையாக, ஒரு மிகப்பெரிய களமாக இந்த தனி ஆல்பங்கள் இருக்குது. சுயாதீன பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களம் இருக்குது. அதனால் வந்து இப்போ ரெஹானா மேடம் மாதிரி வந்து அவங்க வந்து இன்றைக்கி ஒரு புது டீம். அவங்க நினச்சிருந்தா அவங்களே பாட்டு எழுதிருக்கலாம், அவங்க நினச்சிருந்தா அவங்களே இசையமைச்சிருக்கலாம், அவங்களால எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் கூட அவங்க வந்து ஒரு புது டீமை வந்து உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அதுக்குள்ளே இவங்க வரும்போது அந்த பாடல் வந்து ரெஹானா மேம் சொன்னாங்களா, அவங்க வந்தோடனே பாடல் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னு. அது மாதிரி அவங்க வந்தோடனே இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக ஒரு 10-15 பேர் வெளிச்சப்படுறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விளக்கினுடைய பெருமை எப்பொழுதுமே அது 100 விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். ரெஹானா மேடம் இன்னும் இன்னும் பல்லாயிரம் விளக்குகளை ஏற்றி வைப்பார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, அப்புறம் வந்து மகிழ்ச்சி மேடம், இதுக்கு மேலே நான் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. முத்தமிழ் பேச கேட்டிருக்கேன். அப்புறம் சுஹாசினி மேடமே வாழ்த்திட்டாங்க, சூப்பர் ஸ்டாரே வாழ்த்துற மாதிரி. அப்புறம் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். ஷாலினி, பாப் ஷாலினி சொன்ன உடனே கிளம்பி வேற ஏதோ ரெக்கார்டிங்லேருந்து பாதிலேருந்தே ஓடி வந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்க. அவங்க வந்தது கூட சொல்ல சைலண்டாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. நானா பார்த்து அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சேன். சச் அ நைஸ் பர்சன், ஷி இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அண்ட் பிஃபோர் தட் ஐ வாண்டட் டு சே, படங்கள்ல எல்லாரும் பார்த்து அவங்களோட ஃபேவரட் ஹீரோ பார்த்து அந்த மாதிரி ஹிட் ஆகுறது தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ படங்கள்ல பாடல்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்க கலைஞர்கள் பாடுறவங்க, இசையமைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு எங்க அவென்யூ இருக்கு. ஸோ இந்த ஆல்பம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஆல்பம் பாடி ஹிட் ஆகி அதுல நம்பர் 1 இருக்கிறவங்க உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் யார் தெரியுமா? சிங்கர்ஸ் தாங்க. ஆனா இங்க வந்து நம்ம டிபெண்டா இருக்கும், திரைத்துறையை டிபெண்டா இருக்கும், நம்ம ஒரு ஆக்டரை டிபெண்டா இருக்கும், ஒரு டைரக்டரை டிபெண்டா இருக்கும், ஒரு ப்ரொடியூசரை டிபெண்டா இருக்கும். ஸோ பாடல்கள் குறையும் போது என்ன பண்ணுது, ஜனங்க பாட்டு கேட்கத்தான் போறாங்க. அது எந்த மீடியமா இருந்தா என்ன, அது திரைப்படமா இருந்தா என்ன, அது வெளியில ஆல்பமா இருந்தானே. ஸோ ஆல்பம்ஸை நீங்க தான் ஜனங்க கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் ஆல்பம் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு டீனேஜ் மாதிரி பாடியிருக்கேன். நான் அதில் எதுக்கு பாடியிருக்கேன், ஜனங்களுக்கு பிடிக்கும்னு தான் பாடியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு பாடணும்னா நான் ஃபிலாசபி பாடுவேன், சைக்காலஜி பாடுவேன், இல்லை வேற ஏதோ பாடுவேன், இல்லை ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதில் பயங்கரமாலாம் பாடுவேன். ஆனால் அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல, அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ், உங்கள் லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்களாம் வந்ததுக்கு. அண்ட் பாப் ஷாலினி வந்து அவங்க படத்துல பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாப் சாங்ஸ் பாடி பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பாடின ஒரு ஜீனியஸ் அவங்க. ஸோ ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு வெல்கம் பாப் ஷாலினி. எல்லாருக்கும் வணக்கம்.
Thank you so much. So sweet of you. ரெஹானா வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு. அண்ட் நாங்கள் எப்போவுமே நாங்கள் மியூசிக் பற்றி பேசிட்டு இருப்போம், சடனாக கம்போஸ் பண்ணுவோம், லிரிக்ஸ் எழுதுவோம். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சின்ன புலத்தனம், அது வந்து ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஷி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூ, டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இப்போது இந்த சாங் சடனாக பார்த்தேன், மை காட், அடுத்த லெவல் போயாச்சு. ஷி இஸ் ஆக்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் சிங்கிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஷி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் அண்ட் ஐ ஹோப் that this reaches all the audience. உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஷுட் டெஃபினெட்லி கம் பேக். ஐ நோ நான் 13 வயசில் பண்ண ஆல்பம் அதெல்லாம் ஹிட் ஆகி நீங்கள் எல்லோரும் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க. என் பேரே பாப் ஷாலினின்னு பண்ணிட்டீங்க. ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் அகெயின் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ரெஹானா, all the best to you for your album. And I'm so happy to be on the same stage with Suhasini ma'am. Ma'am வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. And she's such a sweetheart, such a down to earth person. And I had the great opportunity of working with her. And the actor and actress of this, Komal Sharma and Sanuj, ரொம்ப அழகாக இருக்காங்க ஸ்க்ரீனில். ஆக்சுவலி பார்க்க போனால் so beautiful. Both of you look great on screen and you have done a great job with the video. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐ எம் விஷிங் திஸ் ஹோல் முத்தமிழ் சாரும் அன்பன் சாருக்கும் வணக்கம். wonderful writers of course, சொல்லவே வேண்டாம். So thank you so much for coming. It's my pleasure to be a part of all these dignitaries on stage. Thank you so much for inviting me and wishing the album a great success. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் வந்து ரெஹானா மேம் அவங்க பாடி இப்போது வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடலில் வந்து வெளியீட்டு நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறத ரொம்ப பெருமை நினைக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது அவங்க இசையில் நானும் ரொம்ப நாளாக எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இன்ன வரைக்கும் நடக்கல. அவங்களோட பாடலில் வந்து வெளியிடுற நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேங்கிறது வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து சுஹாசினி மேம் வந்து கலந்துக்கிட்டது வந்து நான் அவங்கள பார்த்தேன். அவங்களும் அப்புறம் மாதேஷ் சார் 2 பேரையும் பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மாதேஷ் சாரோட அந்த படத்தில் வந்து நான் வந்து மேடை மெல்லிசை கச்சேரிகளில் வந்து நான் வந்து பாடகராகவும் இருந்தேன், ஒரு மியூசிஷியனாகவும் இருந்தேன், ரிதம் பிளே பண்ணுவேன். அப்போ வந்து அதிகமாக பாடப்பட்ட பாடலில் வந்து மல்ல மல்ல மருதமல்ல அந்த பாடல் வந்து இருக்கும். எப்படி இன்ன வரைக்கும் வந்து ஒரு டக்குன்னு ஃபாஸ்ட் ஸ்பீட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க. இன்னமும் வாசிட்டு இருக்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பாடலை பாடியவங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து என் பேர் முத்தமிழ். எல்லாரும் என்ன படத்துக்காக மாற்றி வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, உண்மையிலேயே என் பேர் வந்து முத்தமிழ் செல்வன் தான். முத்தமிழ் கூப்பிடுவாங்க. அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா வந்து எனக்கு பாடல் நான் வந்து ஒரு சிங்கராகவும் இருக்கும். சுஹாசினி மேம் எப்பயாவது நான் நினச்சிட்டு இருப்பேன், நானே வந்து எனக்காவது ஒரு நாள் முத்தமிழ் கவியே வருக அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன் நிறைய நாள். அதே மாதிரி கோடிட்டு இடங்களை நிரப்புக அப்படின்ற ஒரு அந்த பார்த்திபன் சார் படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அப்போ வந்து சுஹாசினி மேம் தான் தொகுத்து வழங்கினாங்க. அப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் ரிவர்ஸாக கூப்பிட்டாங்க, கவிஞர் முத்தமிழ் வருக அப்படின்னாங்க. அதை வந்து நான் ஒரு பெரிய போஸ்டா என்னோட எஃபிலாம் போட்டிருந்தேன். என்னோட ஆசை நிறைவேறின மாதிரி இன்னைக்கு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவு மறுபடியும் வருது. மற்றபடி வந்து ரெஹானா மேம் வந்து நான் அப்பையிலேருந்து மீட் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை பேசியிருக்கேன். அவங்கள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா எப்போதுமே ஒரு சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை தெரியும். எப்போதுமே சுதந்திரம் தெரியும் அவங்கள்ட்ட, வந்து ஒரு சுதந்திரம்னு இருக்கும். அவங்க வந்து பேசுறப்பையும் சரி, இப்போ அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டுல வந்து உள்ள ஒரு சுதந்திரம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அதுதான் ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங், அதுக்கும் ஒரு சுதந்திரமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் பாடியிருக்காங்க, ஃபோக் பாடியிருக்காங்க. நான் எடுத்தோன்னே ஏன்னா வரிகளை தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வெஸ்டர்ன்ல அந்த ராப் பாடியிருப்பாங்க. இரண்டுமே வேறு வேறு களத்தில் இருக்கும். அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பொன்னியின் செல்வன்ல அவங்க அந்த பாடல் பாடினதும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஃபோக் அண்டு அந்த வெஸ்டர்ன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கேட்குது. இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையா இருக்குது. இந்த பாடலை மியூசிக் பண்ணவர், அவர் இசையமைப்பாளர் மற்றும் லிரிக் ரைட்டர் அவங்க, மற்றபடி வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்க, நடித்தவங்க
எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த ரெஹானா மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலி நான் ஒரு நடிகராக தான் இந்த ஆல்பத்துக்கு போனது. ஆனால் சிங்கராக தான் நான் ரெஹானா மேமை பார்த்துருக்கா. பட் அவங்களே வந்துட்டு செம்மையாக நடிச்சிருக்கா, செம்மையாக டான்ஸ் ஆடியிருக்கா. அவங்க எனர்ஜி லெவல் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்காங்க. அந்த மாதிரி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு த டிரெக்டர் மணிவி நாயர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் எம்எல் முகமது அண்ட் த கேமராமேன் மைக்கேல். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.